பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இப்போ ஒரே ஒரு காய் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. மற்ற காயெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. 12x12 க்ரோ பேக் சைஸில் தான் வச்சுருக்கோம். ஒயிட் கலர் கத்திரிக்காய் எத்தனை இருக்குது பாருங்கள். நிறைய காய் வச்சிருக்கு. இந்த காய் கொஞ்சம் இன்னும் பெருசாகும். மற்ற காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம இன்றைக்கி ஒரு 5 ஒயிட் கலர் கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். கரிசலாங்கண்ணி சூப்பராக தளைஞ்சிருக்கு. புதினா ஒரு 3 டைம்ஸ் இதில் அறுவடை பண்ணணும். மறுபடியும் தளைஞ்சிருக்கு பாருங்கள். பச்சை மிளகாவும் நிறைய இருக்குது. கத்திரிக்காய் நாற்று நடவு பண்ணோம். சூப்பராகவே தளைஞ்சிருக்குதுங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் 15x15 க்ரோ பேக் சைஸில் தைவான் பிங்க் கொய்யா நடவு பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய காய் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்று தான் ஒரு காய் அறுவடை பண்ணி சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எங்களுக்காகவே காத்திருக்கிற மாதிரி காத்திருக்காங்க இந்த கொய்யாக்காய். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி தைவான் பிங்க் கொய்யா நடவு பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.